அண்ணே, நான் அண்ணாமலை பேசுறேன். வீட்டில் தான் பேசுறியா? அண்ணி எப்படி இருக்காங்க? என்னண்ணே, என்ன சத்தத்தை காணோம்? அண்ணி எப்படிண்ணே இருக்காங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு சொல்றியா இல்ல அவ வேதனை இருக்கான்னு சொல்றியா? சரிண்ணே, நீங்க எதுவும் பேசாதீங்க. வீட்டுல யார் மேலேயும் எந்த காரணத்துக்கும் கோபப்படாதீங்க. நான் தமிழரசியை பார்த்தேன். அவ மறுபடியும் வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பான்னு நினைக்கிறேன். நம்பி குச்சிரு. அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. எந்த காரணத்துக்கும் யார் மேலேயும் கோபப்படாதீங்கன்னு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. பேசாம இருங்க. சந்தோஷங்கிறது ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி. அது விரட்டி போனா பிடிக்கவே முடியாது. அமைதியா இருந்தோம்னா அது தானா வந்து நம்ம தோல்ல உட்காரும். நீங்க யார் மேலேயும் கோபப்படாதீங்க. மௌனமா இருங்க. எல்லாம் சரியா போயிடும். சரி, நான் வச்சிடுறேன். என்னக்கா? வீட்டுல அண்ணி இன்னும் சரியில்லையா? கோமாவே இருக்காங்க. பெருசு தான் ஃபோன் பண்ணிச்சா? இருந்தாலும் இந்த பெருசுக்கு லொல்லு ஜாஸ்திக்கா. எதுக்கு இந்த மலேசியாக்காரனோட அந்த பொண்ணை போய்? என் அண்ணனை பத்தி ஏதாவது பேசுன பல்லுக்கெல்லாம் தட்டிடுவேன். நம்ம ஏதாவது செய்யணும்டா நம்பி. அந்த ஷீலாவை பிடிச்சி அவ வாயால எல்லா உண்மையை சொல்ல வைக்கணும். அதுக்கப்புறம் அவளை அண்ணி முன்னாடி நிக்க வச்சு எல்லா உண்மையும் புரிய வைக்கணும். அக்கா, இதெல்லாம் நடக்காதுக்கா. தமிழரசி ஆளுக்கா, இதெல்லாம் கேட்பாளா? ஏன்டா நடக்காதுன்னு சொல்ற? அவ என்ன நம்ம குடும்பத்துக்கு பரம்பரை விரோதியா? ஏதோ பணத்துக்காக இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்றா. அந்த தமிழரசியை விட ஒரு ரொட்டி துண்டு ஜாஸ்தியா போட உன் பக்கத்திலே வந்து வாழ ஆட்டிக்கிட்டு இருப்பா. அவெல்லாம் விசுவாசமானவ இல்லை. டே, நீ எப்படியாவது கொஞ்சம் முயற்சி பண்ணி பாரு. அக்கா, எப்படிக்கா? என்னக்கா பண்ண முடியும்? நீ வந்து மலேசியா மணியா வாயேன். மலேசியா மணி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.